நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். திருச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு திட்டத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவக்கி வைத்தார். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசின் சார்பில் உணவு வழங்கும் விழாவானது தமிழக முதல்வர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட நிலையில், திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி மண்டலம் 3இல் உள்ள 13 வார்டுகளில் பணிபுரியும் 559 தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தினை திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று இரவு தூய்மை பணியில் ஈடுபட்ட 50 தூய்மை பணியாளர்களுக்கு உணவுகள் வழங்கி துவக்கி வைத்து அவர்களுடன் கலந்துரையாடினார். நிகழ்வில் மண்டலம் 3இன் தலைவர் மதிவாணன், மண்டலம் 3இன் உதவி ஆணையர் சரவணன், உதவி செயற்பொறியாளர் ஜெகஜீவன் ராம், சுகாதார அலுவலர் தலைவிரிச்சான், மாமன்ற உறுப்பினர்களான நீலமேகம், செந்தில், ரமேஷ், தாஜுதீன், கே கார்த்திக், சிவகுமார், பியூலா மாணிக்கம், சீதாலட்சுமி, சுரேஷ் மற்றும் மண்டலம் 3இன் அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் என ஏராளமானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் எச். பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும்.